அனைவருக்கும் வணக்கம். இளந்தேய்கள் யூடியூப் சேனலுக்காக உங்கள் மோகன்ராஜ். நேற்று பார்த்தீங்கன்னா த.வே.க மாநாடு. அது மாநாடுன்னே சொல்ல முடியாது. எல்லாரும் மாநாடு மாநாடுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சொல்லிக்கிறாங்க. 3.5 மணி நேரத்தில் முடிகிற ஒரு மாநாடெல்லாம் இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது. அவர் கட்சி சார்பாக மாநாடு போடுறாரு, பொதுக்கூட்டம் போடுறாரு. அது அவருடைய விருப்பம். அது அவங்க கட்சி சார்ந்தது. அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஒரே ஒரு வார்த்தை தான் மாண்புமிகு விஜய் மாமா அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும். என்னமோ பேசுனீங்க, அதில் ஒரு வார்த்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை பேசினார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எந்த கூட்டங்க? ஹலோ விஜய் மாமா, எந்த கூட்டம்? திமுகவா? திமுக உங்களுக்கு ஒரு கூட்டமா தெரியுதா? இந்த மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க திமுகவை, திமுக தலைவர் கலைஞரையும். அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இங்கே அரசியல் நடத்துகிறவங்க முதல்ல திமுகவை படிங்க. அடிப்படை அரசியல்னா என்னன்னே தெரியாத நீங்கள் இப்படிலாம் ஒரு மாநாடுன்னு சொல்லி போட்டு நீங்களே தரந்தாழ்த்தி அசிங்கப்படுத்திக்கிறீங்க. ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் மாதிரி ஒரு கட்சியோட தலைவர் பேசுறது உங்களோட கட்சிக்கு நல்லதில்லை, உங்களோட வளர்ச்சிக்கு நல்லதில்லை. 1967 திரும்புமா? திரும்புதா? செம காமெடிங்க. 1967 திமுகவோட வரலாறு என்னன்னு தெரியுமா? எந்த வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க, எந்த வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க, அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அந்த உழைச்சதில் அன்னைக்கு திமுகவோட தலைமையாக யார் இருந்தான்னு தெரியுமா? பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவும் நீங்களும் ஒன்றா? கேட்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது. 1967 இல்லை, 2027லையும் 26லையும் திமுகவோட வரலாறு தான். இந்த வரலாறை மாற்றுறதுக்கு நீ இல்லை, உன்னை நரி மாதிரி ஊழல வச்சிருக்காரு தெரியுமா? உங்க ஐயா நம்ம நரேந்திர தாமோதராஸ் மோடி. அவர் கூட ஒன்றும் ஒடுங்க முடியாது. காரணம் என்னன்னு தெரியுமா? திமுகவை பகைச்சிக்கிட்டா வளரலாம், ஆனால் நீங்கள் ஒரு காலம் வாழ முடியாது. முதல்ல திமுகவோட வரலாறை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அடிப்படை அரசியலாவது கொஞ்சமாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர்றவன் பூரா தற்குறி தலைவனாக இருக்கான். வர்றவன் பூரா தற்குறி தலைவன். யாருக்காவது ஒரு அடிப்படை அரசியலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அறிவோடு பேசுகிறீங்களா?